தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேர்தல் களத்தில் நாங்க எப்பவுமே இதுவரை கேள்விப்படாத வார்த்தைகளை எல்லாம் இந்த 2026 தேர்தலை மையப்படுத்தி தலைவர்களுடைய உரைகளில் அந்த வார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அநேகமாக திமுக முதல் முறையாக இப்படி பேசியிருக்கு அப்படின்ட்டு கூட நான் நினைக்கிறேன். அது சரியா தவறாங்கிறத நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள்வது அப்படிங்கிறது ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இதற்கு முன்பாக எப்போதாவது ஏதாவது ஒரு தலைவர்கள் பேசி இருக்காங்களா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி பேசி இருப்பதற்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு பதட்டமாக பேசுவதற்கான காரணம் என்ன? அப்படி ஒரு நிலைமையே ஏற்பட்டு விடக் கூடாதுன்னு பேசுவதற்கு என்ன காரணம்? இல்ல, இது பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகள் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்திருப்பதை மையப்படுத்தித்தான் அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறோம். எக்கோ கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. பண்ணியிருக்கிறோம். இப்போ பாஜக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருப்பது என்பதும் பாஜக எந்த நிலைப்பாட்டில் இன்று வரை அதிமுகவோடு கூட்டணி பேசுவதற்கும் இன்றும் பேச்சுவார்த்தை துவங்காத நிலையில் பாஜக தன்னுடைய கண்ட்ரோலை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அமமுக டிடி தினகரன் கூட நான் பாஜக கூட தான் பேசுவேன், அதிமுக கூட பேச மாட்டேன் என்று சொல்லுகிற இடத்திற்கு வருகிற பொழுது, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது தமிழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்காது. அது டெல்லியினுடைய ஆட்சியாக, அமித்ஷாவினுடைய ஆட்டத்திற்கு தமிழ்நாடு ஆட்படும் என்கிற அந்த புரிதலோடு தான் அந்த குறிப்பை வைத்திருக்கிறோமே தவிர அதற்கான ஆழ்ந்த கருத்துக்கள் இல்லாமல் அதை நம்ம வைக்கல. ஒண்ணு, ஏன்னா இன்றைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கிற செய்திகள் ஆங்கிலத்தை நீக்கிவிட்டு இந்தியை இந்தியாவினுடைய மொழியாக கொண்டு வர வேண்டும், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசி இருப்பதாக ஊடகங்களிலே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள், திமுக மதிமுக போன்ற இயக்கங்கள் அதற்கு எதிராக வழக்கம் போல் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிமுக அதற்கு எதிராக அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாது. தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற இயக்கம் நாங்கள் என்று சொல்லி அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தால் கூட அவர்கள் நிலையாக இருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதில் கூட பாதுகாப்பு கருதி அந்த அமித்ஷாவினுடைய பேச்சிற்கு பதில் சொல்ல முடியக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லாமல் இருப்பதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது டெல்லியினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். அதற்கு வழிவிட்டு விடக்கூடாது என்பதுதான் முக்கியமான குறிக்கோள். இதுல முக்கியமாக நீங்க ஆரம்பத்துல ஒரு செய்தி சொன்னீங்க, ரொம்ப தரம் தாழ்ந்து வார்த்தைகளை இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னது நிதர்சனமான உண்மை. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம், இரண்டு சக்திகள், ஒன்று தாவேகா விஜய் அவர்களுடைய பேச்சை இன்னும் பால்வாடி கூட முடிக்காத ஒரு விஜய், இன்னும் அரசியல் களத்திலே அனுபவப்படாத ஒரு விஜய் திமுக மீதான வார்த்தைகள் பிரயோகம் செய்ததையும், எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியிலிருந்து இறங்கி இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு திமுக அரசை விமர்சனம் செய்கிறோம் என்கிற பெயரில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்திற்கு ஒரு இயக்கம் செல்வது என்பது இயல்பான ஒன்று. எதிர்வினைதான், எதிர்வினை ஆற்றுகிறோம், அவ்வளவுதான் அதுல பார்க்கணும். அதில் கூட ஓரளவிற்கு டீசன்சியை மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்தில் தான் தமிழக முதல்வர் அவர்களும் மதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் மற்ற கூட்டணி இயக்கத்தினுடைய தலைவர்களும் தங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆரோக்கியமான அரசியலை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். அந்த அரசியலை நோக்கி பயணிப்பதற்கு எடப்பாடி அவர்கள் ஒருவேளை தயாராக இருந்தாலும் பாஜக கொளுத்தி போடுகிற வெடிகளுக்கு தலையாட்டுகிற இடத்தில் இருக்கிற பொழுது அவரும் அந்த நிலையில் பேசுகிற இடத்திற்குத்தான் நகர்ந்து போக வேண்டும். ஒன்று. மூன்றாவது ஒரு செய்தியோட நான் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். தேர்தல் நேரங்களிலே நமக்கு இந்த மாதிரியான அறிவிப்புகள் கொடுப்பதும், அந்த அறிவிப்புகளை ஒரு இயக்கம் கொடுப்பதை மற்றொரு இயக்கம் விமர்சனம் செய்வதும் இயல்பான ஒன்றுதான். ஆனால் அந்த விமர்சனங்கள் செய்வதில் கூட அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா?
நீங்கள் ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது தாம் அந்த இடத்தில் சரியாக இருந்திருக்கிறோமா என்று பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அதிமுக எந்த துறை சார்ந்து பேசினாலும் நான் பேசுவதற்கு தயார். 27 துறைகள் முக்கியமாக இருக்கிற 10 ஆண்டு கால ஜெயலலிதா எடப்பாடியார் ஆட்சி காலத்தையும் இந்த ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற 27 குறியீடுகள் தரவுகளோடு அரசாங்கத்தின் தரவுகளோடு பேசுவதற்கு நான் தயார் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு எடப்பாடியார் அறிவித்திருக்கிற அந்த 3 கட்ட தேர்தல் அறிக்கைகள் 1,03,000 கோடிக்கான தேர்தல் அறிக்கை என்று இன்றைக்கு ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கைக்கான ஒட்டுமொத்த மதிப்பீடும் இன்றைக்கு ஊடகங்களில் வெளியில் வந்திருக்கிறது என்கிற செய்திதான். ஆரோக்கியமான நகர வேண்டிய தேர்தல் இன்றைக்கு ஆரோக்கியமற்ற நிலைக்கு நகர்கிறது என்று சொன்னால் சார் கேக்குதா? பாஜகவும் முயற்சி செய்கிறது என்பதுதான் செய்தி. ஓகே சார், ஓகே சார். வணக்கம். காரை செல்வராஜ் சார் கேக்குதா? கேக்குது சார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 0வாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. பாஜக என்ற டப்பா என்ஜினை நம்பி அதிமுகவும், அதிமுக என்ற மூழ்கும் கப்பலை நம்பி பாஜகவும் இருக்கிறது. அவர்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு முதலமைச்சர் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலா இல்லது அது அப்படி இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? களம் அப்படிதான் இருக்குதா? இல்ல, அதிமுக மூழ்கும் கப்பல் என்று சொல்லுவதற்கு 1000 காரணங்களை நம்ம சொல்ல முடியும். சரி. ஒன்று, அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு, சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறை கொட்டடிக்கு சென்றதற்கு பிறகு, ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியதற்கு பிறகு, டிடிவி தினகரன் வெளியேற்றியதற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் என்ற அளவில் தான் இருந்தது. டிடிவி தினகரன் அமமுக இயக்கம் என்கிற இயக்கத்தை துவங்கி தேர்தல்களில் அதிமுக தோற்று போவதற்கு காரணமாக இருந்தார். சரி. அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்தி. நமக்கு ஒன்று. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களோடு இருந்தவர்கள் திமுகவுடைய கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களே திமுக அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது இன்று வரையில். இன்று வருவார், நாளை வருவார் என்று. சசிகலா அவர்கள் இப்பொழுது கூட்டத்தை கூட்டி தனக்கான அரசியல் பாதையை வகுத்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி விட்டார்கள் என்பதும், 3 முனைகளில் இருந்து அதிமுகவை தூக்கி நிறுத்திய, அதிமுகவென்று ஒரு தனித்துவமான சக்தியை உருவாக்கிய சசிகலாவும், ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் நம்பிக்கைக்குரியவராக இருந்து தமிழக மக்களிடம் நற்பெயர் பெற்ற ஓபிஎஸ் அவர்கள் என்று வெளியேறிப்பது ஒன்று. அமமுக தினகரன் அவர்கள் இப்படி அரசியல் களத்தில் மிளிர்வார் என்று தெரியாத சூழ்நிலையில் தேர்தல்களில் நின்று தன்னுடைய பலத்தை காட்டுகிற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த 3 மும்முனை தாக்குதல்கள் அதிமுகவை இந்த தேர்தல் களத்தில் மூழ்கடிக்கும் என்று சொல்வதா, இல்லை இந்த தேர்தல் களத்தில் அதிமுகவினுடைய வாக்குகள் சரிவதற்கு, சரிந்து போவதற்கு இவர்கள் 3 சக்திகளும் ஒன்றிணைவார்கள் என்கிற சூழ்நிலைகள் தான் நம்ம அந்த விவாதத்தை நம்ம வச்சோம். சரி. இப்ப பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது டாக்டர் ஜமீலா பேசுனதையும் நான் முழுமையா கேட்டேன். நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் பேசினதை கேட்டேன். மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அதிகமாக பேசி பேசி, பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நேருவுக்கு போவாங்க, மகாத்மா காந்தி கிட்ட போய் நிப்பாங்க, அப்புறம் அதுக்கு ராஜீவ் காந்தி கிட்ட போய் நிப்பாங்க, அப்புறம் இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னால போய் நிப்பாங்க. அதே மாதிரி இப்ப அவர் பேச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா தலைப்புகளில் இருந்து தவறி அவர் எங்கெங்கயோ போய் காங்கிரஸ் கூட்டணி வைக்கலையான்னு போனார்களே தவிர வலுவான செய்திகளுக்கான காரணங்களை வைக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை என்பது இந்த விவாதத்தில் நான் அறிந்து கொண்ட ஒன்று. டாக்டர் ஜமீலா அவர்கள் காத்து போன பலூனை ஊதி 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 பெருசாக்குனாங்க. கடைசியா பலூனு வெடிச்சு போச்சு. அதுல ஊதின காத்து வேஸ்ட், அந்த பலூனு வேஸ்ட் ஆகி போன மாதிரி திமுக செய்திருக்கிற சாதனைகளை மறைப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது கூட அந்த செய்திகளை முறையாக எடுத்து வைக்க தவறி இருக்கிறார்கள். நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் சுருக்கமா சார் ப்ளீஸ். 2011-16
அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 58% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நேரம் இருப்பின் நான் வரிசைப்படுத்தி பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். 2016 தேர்தல் களத்தில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்று லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எளிய மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேரும் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்களோ, இலவச போனு, 500 ரூபாய்க்கு கூப்பன், இலவச வைஃபை வசதி, படுப்பணியான மதுக்கடை, அம்மா வங்கி அட்டை, கச்சத்தீவு மீட்பு, இரட்டை குடியுரிமை என்று வரிசைப்படுத்தினார்களோ, அந்த வாக்குறுதிகளில் ஒட்டுமொத்தமாக 48% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லி இருக்கிறது. அதே ஆய்வறிக்கை தான் திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் இறுதியாக திமுக கோல் அடிச்சிருக்கிறது, சிக்ஸர் அடிச்சிருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றியவுடன் எடப்பாடி அவர்கள் சொன்னதை நீங்க நினைவு கூறணும். அவர்கள் கேட்டது ஒன்று, இவர்கள் கொடுத்தது ஒன்று என்று சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 நாட்களில் அரசு அதிகாரிகள் 7 லட்சம் பேர் பயன்பெறுகிற அந்த திட்டத்தில் அந்த அரசு ஆசிரியர் பெருமக்கள் பெரிய மாநாடு நடத்தி முதல்வருக்கு நன்றி தெரிவித்து விட்டு போனார்கள் என்கிற நிலைதான். நான் 2 முக்கியமான செய்திகளை சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் உருவாக்கின வேலை வாய்ப்பு 5 லட்சம் மட்டும்தான். ஆனால் இந்த 5 ஆண்டுகளை தொட இருக்கிற திமுக ஆட்சி காலத்தில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிற புள்ளி விவரப்படி 52 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பது என்பதும், அரசு பணிகளில் 40,000 பேரை உட்கார வைத்திருக்கிறார் என்பதும், எடப்பாடி ஆட்சி காலத்தில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் கூட உருவாகவில்லை என்பது அது பொருளாதார வீழ்ச்சியை காட்டுகிற இடத்தில் அரசு பணிகளை ஒண்ணு கூட அவங்க நிறைவேற்றம் செய்யல. 2வது, விவசாயத்தில் 1.36% வளர்ச்சியை மட்டுமே கொண்டிருந்த அதிமுக ஆட்சியை கடந்து திமுக ஆட்சி காலத்தில் 5.5% வளர்ச்சியை விவசாயத்துறை பெற்று 13,000 கோடிக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிற சாதனை. 11.19 பொருளாதார வளர்ச்சி என்பது சும்மா ஊதிட்டு போறது இல்ல. அதற்கான சஸ்டைனபிள் குரோத்துக்கு இருக்கிற 16 கூறுகளில் நீங்கள் முன்னேறினால் மட்டும்தான் அந்த பொருளாதார வளர்ச்சியை பெற முடியும் என்றால், நிலையான வளர்ச்சிக்கு தேவையான அந்த அடிப்படை 17 கூறுகளையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு செயலாற்றி இருப்பதுதான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இந்த பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது. நிறைய தயார் பண்ணிக்கிட்டு உண்மையான செய்திகளோட வர சொல்லுங்க.